எப்படி ஆக்வர்டா ஃபீல் ஆகும்போது, ரெடியா ஃபீல் ஆகாம இருக்கும்போது எப்படி பேசுறது? பேச முடியுமா? பேச முடியாது. ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீடைல்டா எப்படி ஆக்வர்டா ஃபீல் ஆனாலும், எப்படி ரெடியா ஃபீல் ஆகலனாலும், கான்ஃபிடென்ட்டா பேசுறது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல ஏன் நம்ம ஆக்வர்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஆக்வர்ட்னஸ் அப்படின்றது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் எல்லா பிகினர்ஸ்க்கும் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. எல்லா ஸ்பீக்கர்ஸுக்குமே நல்லான ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பா பிகினரா இருக்கும்போது ஆக்வர்ட்னஸ் இருந்திருக்கும். ஏன் ஆக்வர்ட்னஸ்னா அது ஒரு சின்ன பயம். லைக் ஐயோ அன்கம்ஃபர்டபுளா எம்பாரஸ் ஆயிடுவோமோ, ஐயோ ஒரு மாதிரி இருக்குமே, அசிங்கப்பட்டுருவோமோ, அதான் ஆக்வர்ட்னஸ். அது ஆக்வர்ட்னஸ் ஏன் இருக்கும்னா அது ஒரு ஃபேஸ், அது இருந்தே ஆகும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, மற்றவங்க முன்னாடி பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆக்வர்ட்னஸ் ஃபீல் பண்ணியே தீருவீங்க. ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. ஆக்வர்ட்னஸ் ஃபீல் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்றீங்க, அங்கேயே ஸ்டக்கா இருப்பீங்க. ஆனா ஆக்வர்ட்னஸ் ஓகே, நான் பிகினர், நான் ஃபீல் பண்ணுவேன். நான் இப்போ பாக்ஸிங் கத்துக்கிறேன்னா பிகினர் நான் ஃபீல் பண்ணுவேன். ஆக்வர்ட்னஸ் நான் பஞ்ச் பண்ணும்போது ஆக்வர்டா ஃபீல் ஆகும். ஏன்னா நான் பிகினர், நான் ஃபீல் பண்ணா பரவாயில்ல. இப்போ எப்படி இப்படி ஃபீல் பண்றேன்னு தவிர்த்து நான் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றது அப்படின்னா ஒரு வழி இருக்கு. ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன். அதாவது நான் பாக்ஸிங் பண்ணும்போது ஆக்வர்டா இருக்கா, ஐயோ இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. நான் ஆக்வர்டா நினைச்சு நான் பண்றதே விட்டுறலாம். இல்லை நான் ஆக்வர்டா இருக்கு பரவாயில்ல, அது பிகினர் ஃபேஸ் தான். நான் ரெப்பிட்டேட்டிவா பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா என் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது நான் ஆக்வர்டா ஃபீல் பண்ணாலும் பண்ணாட்டிலும் நான் பேசிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் நான் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்க கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்படி ஆக்வர்டா ஃபீல் பண்றதையும் தாண்டி உங்க கான்ஃபிடன்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா அது ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் மூலியமா மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ, ஆக்வர்டா இருக்கோ, நர்வஸா இருக்கோ, இல்ல ஆங்ஸைட்டியா இருக்கோ, மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ, இதெல்லாம் தவிர்த்து நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றீங்களா, என்ன ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்றீங்களா, அப்பதான் உங்க கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும்னா உங்க ஆக்வர்ட்னஸை விட, உங்க பயத்தை விட உங்க கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது நீங்க பாப்பீங்க, ஓ அப்போ ஆக்வர்ட்னஸ் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். எதை வச்சு? ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் வச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இப்போ என்ன பார்க்க போறோம்னா எப்படி எப்போ ரெடியா ஃபீல் ஆகும். உண்மையான ஃபேக்ட் என்னன்னா நம்ம வாழ்க்கையில ரெடியா ஃபீல் ஆகவே மாட்டோம். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேற வெளியேருந்து எக்ஸாம்பிள்லாம் தேவையே இல்லை. நான் என் வாழ்க்கையில 3 வருஷமா டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு இங்கிலீஷ் பேச ப்ராக்டிஸ் பண்றேன். 15 மினிட்ஸோ ½ அன் ஹவர் டெய்லியும் ரெகுலரா. நான் அவ்வளோ ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கேயாச்சும் போயிட்டு என் தலை வெடிச்சிருச்சு, அன்னைக்கு தான் பண்ண முடியாமல் போயிடும். ஆனா எங்க போனாலும் என்ன ஆனாலும் ரெகுலரா தனியாக இப்போ குரூப்பாக இருந்தால் கூட தனியாக போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் 3 வருஷமா நான் பண்ணல. என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு நாள் கூட, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாள் கூட நான் காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ரெடியாக ஃபீல் ஆனதே இல்லை. ஒரு நாள் கூட ஆனதில்லை. என்ன ஃபீல் ஆகும்னா, ஐயோ பேக் வலிக்குது, தலை வலிக்குது, சுற்றுது, ஐயோ இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமே அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆனா ஒரு நாள் கூட, இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட ரெடியா ஃபீல் ஆனதில்லை. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம ரெடியா பேசுறதுக்கு, இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரெடியா ஃபீல் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம அதை டிபெண்ட் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் பேசவே முடியாது. ஸோ ரெடியா ஃபீல் பண்றோமோ இல்லையோ நான் பேசுவேன். அப்படி நான் பேசி டெய்லி பேசும்போது தான் நான் என் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, நான் என் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இதில் என்ன புரியுது? நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ரெடியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த ஃபீலிங் எல்லாம் உங்களோட லைக் அது இருக்கா செய்யும். ஓகேவா? ரெடியாக ஃபீல் பண்ணாத ஒரு ஃபீலிங் இருக்கும், அது உங்களோட இருக்கும். ஏன்னா நீங்கள் மனுஷன் தான். நீங்கள் ஒரு பெரிய ரோபோட்லாம் இல்லை, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறது, சர்வே தான் பண்ணோம். சர்வே பண்ணுறதுக்கு என்னன்னா நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி பேசிக்காகவே இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக போக்க நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணனா கான்ஃபிடன்ஸ் அதை விட இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஃபீலிங்கோடவே நல்ல ஃப்ளூவெண்ட்டாக அழகாக பேச முடியும். அது எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்? ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன். என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ. நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா எனக்கு நான் செல்ஃப் கான்ஷியஸ் பிரச்சனை இருந்துச்சு. நான் ரொம்ப என்ன ஜட்ஜ் பண்ணிப்பேன். ஆனால் நான் என்ன ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையோ, எனக்கு என்ன தாட்ஸ் வருதோ இல்லையோ, என்னை எப்படி சொல்கிறாங்களோ இல்லையோ, எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் கலாய்ப்பாங்க, அதான் பிரச்சனையே இல்லை. வெளியும் கலாய்ப்பாங்க, என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் ஒரு விஷயம் பண்ணேன். ரெகுலராக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஒழுங்காக வருதா, மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா, ரிவ்யூலாம் பண்ணவே இல்லை. நான் அதில் ரிஃப்ளெக்ட்லாம் பண்ணவே இல்லை. என்ன ஃபீல் பண்ணுறனோ இல்லையோ, தலை வலிக்குதோ, பேக் வலிக்குதோ, வாயே வலிக்குதோ, நாக்கே வலிக்குதோ, என்ன வலிச்சாலும் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால ஒரு லெவலுக்கு மேலே, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, என் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஃபீலிங்ன்றது கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம கான்ஃபிடன்ஸையும் நம்ம ஸ்கில்லையும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? என்ன ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ, ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் மூலயமா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ என்ன ஃபேக்ட்னா, நிறைய பேர் ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷனே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபீல் பண்ணாமல் பண்ணுவீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்கள் நாளில் 15 மினிட்ஸ் டைம் இருக்காதா? எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் ஏன் பண்ண மாட்டோம்? அந்த ஃபீலிங் இல்லை.
வேலையை போயிட்டு வந்து டயர்டா இருக்கு, எவ்வளவு டயர்டா இருந்தாலும் உங்களால் நினைச்சா பண்ண முடியும், ஆனா நீங்க நினைக்க மாட்டீங்க. அதனாலதான் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ ரெப்பிட்டேட்டிவா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்களா ஒரு ஃபீலிங், அதுவும் ஒரு ஃபீலிங் தான். ஆக்வர்ட்னஸ் ஒரு ஃபீலிங் தான். நர்வஸ்னஸ் ஒரு ஃபீலிங் தான். அப்போ உங்களால உங்க டயர்ட்னஸை தாண்டி ப்ராக்டிஸ் பண்ண முடியல, அந்த ஃபீலிங்கை தாண்டி ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா உங்களால ஆக்வர்ட்னஸை தாண்டி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஆக்வர்ட்னஸ் இது எல்லாமே, டயர்ட்னஸ் எல்லாமே ஒரு ஃபீலிங் தான். இந்த ஃபீலிங் வருதோ இல்லையோ இதை தவிர்த்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்பிட்டேட்டிவ் ப்ராக்டிஸ்னால உங்க கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கான்ஃபிடன்ஸால உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். எவென்ச்சுவலா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ உங்களாலே பேச முடியும். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி கிரேட் ஸ்பீக்கர்ஸ் were once an uncomfortable beginner. அதாவது நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல ரீல்ஸ்ல, யூடியூப்ல, இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல உங்களை விட என்னை விட மோசமா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான், பேசுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். ஆனா இவங்க ஏன் எப்படி இம்ப்ரூவ் ஆனாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, எங்க இருந்தாங்களோ இல்லையோ, எப்படி இருக்காங்களோ இல்லையோ, ஒரு விஷயம் பண்ணாங்க, ரெகுலரா ரிப்பிட்டேட்டிவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது அவங்க எவென்ச்சுவலா அவங்க கான்ஃபிடன்ஸையும் அவங்க ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அதனால தான் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல பாக்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், நீங்களும் ஃப்ளூவெண்டா பேச கற்றுக்கணும் அப்படின்னா என்ன ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, ஆக்வர்டா ஃபீல் பண்றீங்களோ, நர்வஸா ஃபீல் பண்றீங்களோ, ரெடியா ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா கேரண்டீடா நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ 6 நிமிஷம் மேலே போயிடுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பை பை.